காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சிம்போனி இசை. இன்றைக்கு நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் சிம்போனி இசையை அமைத்து உலகம் முழுக்க புகழ் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சிம்போனினா என்ன? அதாவது ஏதாவது ஒரு கதை அல்லது நிகழ்ச்சி அல்லது ஒரு சம்பவம், அதை 4 பகுதிகளாக பிரித்து இசைப்பதற்கு பேர் தான் சிம்போனி இசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புரியும்படியாக சொல்கிறதா இருந்தால் சிம்பனிங்கிறது ஒரு ஆர்கெஸ்ட்ரா. இதில் 2 புகழ்பெற்ற ஆர்கெஸ்ட்ராக்கள் இருக்கதா சொல்கிறாங்க. ஒன்று சேம்பர் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க, இன்னொன்று சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்போனி இசையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜோசப். அதாவது பீத்தோவன் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இசை மேதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காது கேட்காதவர் தான் அவர். ஆனால் அவர் மிகச்சிறந்த தேவ கானங்களை இந்த மண்ணில் இசைத்தவர். அதே மாதிரி மொசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் இசை மேதை. இவங்க 2 பேருடைய குருவாக விளங்கியவர் தான் ஜோசப் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த சிம்போனி இசையினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். சிம்போனி இசைக்குன்னே ஒரு சில விதிமுறைகள் இருக்குங்க. எவ்வளவு மணி நேரம் இதை இசைக்கணும், எத்தனை கருவிகளை இதில் பயன்படுத்தணும், எத்தனை இசை கலைஞர்களை பயன்படுத்தணும்னு விதிமுறை இருக்குது. அதில் ஒரு வாத்திய கருவி குறைஞ்சாலும், ஒரு இசை கலைஞர் குறைந்தாலும் அது சேம்பர் ஆர்கெஸ்ட்ராவாக ஆயிருமே தவிர சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவாக மாறாது. குறைந்தபட்சம் 20 நிமிடமாவது இந்த சிம்போனி இசையை இசைக்கணுமா. அதிலும் 18 - 24 இசை கருவிகளை அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இசை கலைஞர்கள், இசைவாணர்களை பொறுத்த வரைக்கும் 80 - 120 பேரை அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல் என்பது பாடலோடு சேர்ந்து தான் அந்த இசை இருக்கும். தனியாக இசையை கேட்கிற ஒரு வாய்ப்பு இல்லை. அதன் பிறகு தனியாக இசையை கேட்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிம்போனி இசை. இது 4 நிலைகள்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை இங்கிலாந்து மகாராணியினுடைய திருமணத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு மேரேஜ்னா அன்னைக்கு காலங்காத்தால முக்கிய பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்கள்னு எல்லாருமே வருவாங்க இல்லையா? அப்போ அந்த சூழல் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? பரபரப்பாக இருக்கும் அந்த கல்யாணத்தோட துவக்க நேரம். அந்த மாதிரி இந்த சிம்பனியினுடைய முதல் நிலை இருக்குமா, ரொம்ப பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்குமா அதனுடைய இசையினுடைய குறிப்புகள், வாத்திய கருவிகளை இசைக்கக்கூடிய முறை எல்லாம். அப்போ எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் உட்கார்ந்துருவாங்க, செட்டில் ஆகிடுவாங்க இல்லையா? அப்போ மணமகள் மணமகன் என்றி அங்கே நடக்கும், எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும். ஸோ இந்த சிம்பனியினுடைய 2வது இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெலடியான விஷயங்கள்லாம் இசையில் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அந்த இசைக்கக்கூடியவர் அந்த 2வது கட்டத்தில் தான் பயன்படுத்துவாராம். ரொம்ப ரம்மியமாக இருக்கும், மனதை வருடக்கூடிய இசையாக 2வது இருக்கும். 3வது கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாம் அசெம்பிள் ஆகிட்டாங்க, கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் குத்தாட்டம் போடுவாங்க இல்லையா? எல்லாருமே சந்தோஷமாக ஆடுவாங்க, பாடுவாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. அதனால் அதனுடைய 3வது நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிர்ற மாதிரியான ஒரு வைப்ரேஷனோட கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய, ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 4வது நிலை உச்ச நிலை. அதுதான் அந்த இசை கலைஞருடைய, அந்த இசையை அமைக்கக்கூடிய அந்த இசை அமைப்பாளரினுடைய தனித்துவமான திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறார், கடைசி நிலை. அதில் தான் அவர் அவருடைய பாண்டித்தியம் முழுவதையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மேஸ்ட்ரோ அந்த இசை பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பனி இசை பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்டு அதை அப்படியே வெளியில் கொண்டுலாம் வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் பார்வையாளர்கள் முன்னாடி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள இசைக்கலைஞர்களை வைத்து, குறிப்பிட்ட வாத்தியக்கருவிகளை வைத்து அப்போ தான் அதை நிகழ்த்துவாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு சாதனையை நிகழ்த்தியவர் நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.